சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 106 4வது வசனத்துடைய முதல் பகுதி மாத்திரம் பாருங்களேன். கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு. ஆமேன். தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறார், நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு. அப்போ பாருங்க, கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்களுக்கென்று விசேஷித்த நன்மையை என்ன செய்கிறார்? முன்குறித்து வைக்கிறார். ஆமேன். அவரால் தெரிந்து கொள்ளப்படுகிறதே பாக்கியம். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கென்று கர்த்தர் விசேஷித்த நன்மைகளை என்ன செய்கிறார்? முன்குறித்து ஆயத்தப்படுத்துகிறார். அதனால தான் கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறவர்களை, அதாவது அவர் தெரிந்து கொள்ள பட்டவர்களுக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறதை நம்முடைய கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, அவைகள் இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கென்று விசேஷித்தமான நன்மைகளை என்ன செய்து வைத்திருக்கிறார் தெரியுமா? முன்குறித்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுக்கு நம்ம பார்க்கும்போது யோசேப்பை பழைய ஏற்பாடில் பார்க்கும் பொழுது யோசேப்பை கர்த்தர் என்ன செய்தார்? முன்குறித்தார், தமக்கென்று தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட யோசேப்புக்கு எகிப்தில் ஒரு ஆளுநராக ஒரு பதவியை என்ன செய்து வைத்திருந்தார்? ஒரு நன்மையை முன்குறித்து வைத்திருந்தார். அது மாத்திரம் அல்ல, அவரால் பல தேசங்கள் ஆசிர்வதிக்கப்படும்படியாக, பல தேசங்கள் காப்பாற்றப்படும்படியான ஒரு பெரிய நன்மைக்காக யோசேப்பை என்ன செய்திருந்தார்? முன்குறித்து வைத்திருந்தார். யோசேப்புக்கு அந்த பதவி அதற்காகவே ஆயத்தப்படுத்தப்பட்டு இருந்தது. தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளும் போதே தாவீதுக்கான சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு தான் தாவீதை என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்ளுகிறார். ஆமேன். அதே போல தான் எஸ்தரை நாம் பார்க்கும் பொழுது ஒரு அனாதையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லை. அவங்களுக்கென்று பாருங்களேன், கர்த்தர் தெரிந்து கொண்டார் எஸ்தரை. அதனால் ஒரு ராஜ மேன்மையை அவங்களுக்காக முன்குறித்து ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அப்போ பாருங்க, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள் விசேஷித்தமானவர்கள். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம், கர்த்தர் நமக்கு தெரிந்தெடுத்து கொடுக்குற அந்த பாதைகளில் நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அதை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிற நாம், அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த விசேஷித்த நன்மையை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால், அவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் கரெக்டாக ஓட வேண்டும். அந்த பாதையில் கரெக்டாக பயணிக்க வேண்டும். வழி இடையில் என்ன செய்யக்கூடாது? விலகிவிடக்கூடாது. அப்போ அவருடைய கைடன்ஸ்குள்ளே இருக்கணும். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அவர் தெரிந்து கொண்ட வழிகளில், அவருடைய கைடன்ஸில், அவருடைய வழி நடத்துதலில் நாம் கரெக்டாக நடந்துக்கிட்டே போவோம்னா, நமக்கு நியமித்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருப்போமானால், நேரம் வரும்போது, அந்த காலமும் நேரமும் கனிந்து வரும்போது, கர்த்தர் உங்களுக்கென்று முன்குறித்து ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த அந்த விசேஷித்த நன்மையை உங்களை சுதந்திரிக்கும்படியாக செய்வார். ஆமேன். அதனால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் பாக்கியவான்கள். நமக்கென்று கர்த்தர் விசேஷித்த நன்மையை முன்குறித்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை அறிந்த நாம், அவர் தெரிந்து கொண்ட அவருடைய பாதைகளில் நடக்கிறதுக்கு மாத்திர கவனமாக இருந்தால் போதும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை, நீர் தெரிந்து கொண்டு நடத்துகிற, நீர் நியமித்த பாதைகளில் தொடர்ந்து நடந்து, நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த விசேஷித்த நன்மைகளை, எங்களுக்கான தரிசனத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் எங்களை வழி நடத்துவீராக. நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படியே செய்கிற உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.